ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இலங்கை அறிக்கையிடல் நியமம் 16. இவ்வளவு காலமும் குத்தகை சம்பந்தமாக நீங்கள் இலங்கை கணக்கீட்டு நியமம் 17 படித்து கொண்டிருந்திருப்பீங்க. இப்போ இந்த இலங்கை கணக்கீட்டு நியமம் 17 இலங்கை அறிக்கையிடல் நியமம் 16 மாற்றப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாற்றப்பட்ட நியமத்துக்கும், அதாவது புதுசாக வந்த SLFRS 16க்கும் பழைய LKS 17க்கும் இடையில எதுவும் வித்தியாசங்கள் இருக்குதா, அதாவது கணக்கீடுகள் சம்பந்தமான எதுவும் மாற்றங்கள் வந்திருக்காண்டது பற்றி நீங்க தெளிவா தெரிஞ்சு கொண்டிருக்கணும். அப்ப அந்த விஷயங்களை தான் நாங்க இந்த வீடியோல படிக்க போறோம். சரியா? இப்ப அதுக்கு முதல் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் என்ன விஷயம்னா, இலங்கை கணக்கீட்டு நியமம் 17 உங்களோட உயர்தர பாடத்துல நீங்க படிச்ச விஷயங்கள் குத்தகை கொள்வனவாளரின் ஏடுகளிலான கணக்கீட்டு பதிவுகள், அதைத்தான் படிச்சிருக்கீங்க. அதாவது குத்தகை பெற்றுக்கொள்றவர் தன்னை கணக்கு புத்தகங்களை எப்படி பதிவு செய்யணும் என்றதை தான் நீங்க படிச்சிருக்கீங்க. அதே போல குத்தகை கொடுப்பனவாளரின் ஏடுகள்லையும் குத்தகையை எப்படி பதியணும், அதாவது ஒரு லீசிங் கொடுக்குற கம்பெனி தண்ட ஏடுகள்ல எப்படி பதியணும் என்ற விஷயம் LKS 17 இருக்குது. அப்ப இங்க SLFRS 16 என்ன மாறி இருக்கு? குத்தகை கொள்வனவாளரின் ஏடுகளில் தான் கணிசமான மாற்றங்கள் வந்திருக்குது. அப்ப அதுல குத்தகை கொள்வனவாளரின் ஏடுகள் என்ற பார்வையிலிருந்து பார்த்தா நிதி குத்தகை, செயற்பாட்டு குத்தகை என்ற விஷயங்கள் இல்லாம போயிருக்கு. சரியா? SLFRS 16 நிதி குத்தகை, செயற்பாட்டு குத்தகை இல்லாம போகல. SLFRS 16 குத்தகை கொள்வனவாளரின் ஏடுகள்ல இருந்து கணக்கீடுகள் செய்யக்குள்ள நிதி குத்தகை, செயற்பாட்டு குத்தகை என்ற ரெண்டு விஷயம் இல்லாம போயிட்டுது. அப்ப என்ன விஷயம்? குத்தகை விற்பனையாளரின் கணக்கீடுகள்ல இப்ப நிதி குத்தகை, செயற்பாட்டு குத்தகை ரெண்டு விஷயம் இருக்குது. குத்தகை கொள்வனவாளரின் கணக்கேடுகள்ல தான் என்ன நடந்திருக்கு? கணிசமான மாற்றங்கள் வந்து இருக்குது. அதனால தான் உங்களோட உயர்தர பாடத்துல மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எங்க கணிசமான மாற்றம் வந்திருக்கு? குத்தகை கொள்வனவாளரின் ஏடுகளில, அதாவது குத்தகை பெற்றுக்கொள்றவர் என்ற பார்வையில தான் மாற்றங்கள் கூட வந்திருக்கு. குத்தகை கொடுக்கிற கம்பெனிகள் என்ற பார்வையில கடமா மாற்றங்கள் வர இல்லை. சரியா? அப்ப நீங்க குத்தகை தொடர்பா SLFRS 16 குத்தகை கொள்வனவாளரின் ஏடுகள்ல என்னென்னத்தை பதியணும் என்ற விஷயங்கள், மற்ற ஆரம்ப அளவீடு, ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடுகள், மற்றது அறிக்கைப்படுத்தல், அதை விட வெளிப்படுத்தல்கள் என்ன செய்யணும், அதை விட குத்தகை என்றால் என்ன, குத்தகை காலம் என்றால் என்ன, ஒரு ஒப்பந்தத்துல குத்தகை இருக்கா இல்லையா என்ற விஷயங்களை தான் நாங்க இந்த வீடியோல படிக்க போறோம். அப்ப குத்தகை என்றால் என்ன என்றதை நாங்க பார்க்க முதல் இந்த SLFRS 16 சொல்லுது குத்தகையிலையும் சில விஷயங்களுக்கு, அதாவது சில விஷயங்களோட சம்பந்தப்பட்ட குத்தகைகளுக்கு இந்த SLFRS 16 பிரயோகிக்க வேணாம். அப்ப இந்த இப்ப நான் சொல்ல போற விஷயங்களுக்கு SLFRS 16 பிரயோகிக்க வேணாம் என்று சொல்லுது. அப்ப அதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்குள்ள டீப்பானதுல என்னென்ன விஷயங்களுக்கு பிரயோகிக்க வேண்டாம் என்று சொல்றத தெரிஞ்சிருக்கணும். முதலாவது பாத்தீங்கன்னா, மீளுருவாக்க முடியாத வளங்கள் தொடர்பான குத்தகை, அதாவது கனிய வளங்கள், கனிய எண்ணெய், இயற்கை வாயு எல்லாம் மீளுருவாக்க முடியாத வளங்கள். அப்ப இது சம்பந்தமா யாரோடையாவது ஒப்பந்தங்களை மேற்கொண்டா இந்த SLFRS 16 யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. சரியா? அப்ப SLFRS 16 என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. முதலாவது மீளுருவாக்க முடியாத வளங்கள் தொடர்பான குத்தகைக்கு இதை பாவிக்க வேணாம் என்று சொல்றாங்க. அடுத்தது உயிரியல் சொத்துக்கள். உயிரியல் சொத்துக்கள் என்றது பயாலஜிக்கல் அசெட்ஸ் சொல்றாங்க. அப்ப உயிரியல் சொத்துக்கள் என்றது விவசாய உற்பத்திகள் மற்றும் கால்நடைகள், இதோட சம்பந்தப்பட்ட குத்தகைகளுக்கு நாங்க இதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது SLFRS 15, அதாவது வாடிக்கையாளருடன் ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய வருமானங்கள், இதோட சம்பந்தப்பட்ட அறிவுசார் ஆதனங்களினுடைய உரிமையை பயன்படுத்தல் தொடர்பான குத்தகைகளுக்கு இதை பயன்படுத்த வேணாம்னு சொல்றாங்க. மூன்றாவது விஷயம். அடுத்தது நாலாவது என்ன சொல்றாங்கன்னா, அருவச்சொத்துக்கள், அதாவது LKS 38 நோக்கத்திற்கு உட்பட்ட உரிமை ஒப்பந்தங்களின் கீழான குத்தகை கொள்வனவாளர் கொண்டிருக்கும் உரிமை, அதாவது அருவச்சொத்துக்களை பாவிக்கிறதுக்கு நாங்க யாருடைய ஒப்பந்தம் போட்டிருந்தோம்னா அந்த ஒப்பந்தங்களுக்கு நாங்க SLFRS 16 பிரயோகிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப முதலாவது மீளுருவாக்க முடியாத வளங்களுக்கு பாவிக்க இயலாது.
அடுத்தது உயிரியல் சொத்துக்கள், கால்நடை விவசாய உற்பத்தியில் சம்பந்தமான குத்தகை பாவிக்கிறது. அடுத்தது அறிவுசார் மூலதனங்கள், அதாவது அறிவுசார் ஆதனங்கள் என்றதோட சம்பந்தப்பட்ட குத்தகைகளுக்கு பாவிக்க இயலாது. அடுத்தது அறுவை சொத்துக்கள் சம்பந்தமான குத்தகைகளுக்கு நாங்கள் இதை பாவிக்க இயலாதது இந்த நியமம் சொல்லுது. சரியா? இப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறது குத்தகை என்றால் என்ன. அப்ப குத்தகை என்னன்னு நீங்க விளங்கிக் கொள்ளணும். எப்படி? ரெண்டு பேர் தொடர்பு பட போறாங்க. அதாவது குத்தகையை கொடுக்கிறாள், குத்தகையை பெற்றுக்கொள்றாள். யார் குத்தகையை வழங்க போறேன், யார் குத்தகையை பெற்றுக்கொள்ள போறேன், இரண்டு தரப்பினர்கள் அங்க சம்பந்தப்பட போறாங்க. அதாவது குத்தகை யார் கொடுப்பாங்கன்னா இங்க இருக்கிற வங்கிகள் கொடுக்குது, நிதி நிறுவனங்கள் கொடுக்குது, அதை வேற குத்தகை கம்பெனிகள் என்று தனியா அவையிலும் கொடுக்குறாங்க. நிதி நிறுவனங்கள் ஒரு பகுதியா குத்தகை வழங்குறத வச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படியான ஆக்கள்கிட்ட இருந்து அந்த சொத்தை தேவையான ஆக்கள் பெற்றுக்கொள்ள போறாங்க. அப்ப அந்த குத்தகை நிறுவனங்களுக்கு என்ன செய்ய போறாங்க, அதை பாதிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் காசையோ காசுக்கு சமனான சில விஷயங்களை கொடுக்க போறாங்க. சரியா? அப்ப குத்தகை என்றால் என்னன்னு தெரிஞ்சு கொள்ள முதல் இதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ரெண்டு தரப்பினர் சம்பந்தப்பட போறே, ஒன்று குத்தகையை கொடுக்கிறவர், இன்னொன்று குத்தகையை பெற்றுக்கொள்கிறவர். அப்ப குத்தகை கொடுக்கிறவர் என்னத்துக்கு நினைக்கிறேன், ஏதோ ஒரு சொத்தை நான் உனக்கு பயன்படுத்த தரப்போறேன். ரெண்டாவது குத்தகையை பெற்றுக்கொள்றவர் என்ன சம்மதிக்க போறேன், நான் அந்த சொத்தை பாவிக்கிறேன், அதுக்கு பதிலாக உனக்கு கொஞ்சம் காசு தாரன் அல்லது காசுக்கு சமனான கொஞ்சம் விஷயங்களை தாரன் என்று உடன்பட போறேன். சரியா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ரெண்டு பேர் கட்டாயம் தேவை என்றது தெரியுது. அதாவது குத்தகை கொடுக்கிறவர்கிட்ட ஏதாவது ஒரு சொத்து இருக்கணும், குத்தகையை பெற்றுக்கொள்றவர் ஏதாவது ஒரு கட்டணத்தை செலுத்த வேண்டிய தேவை வரப்போகுது. அப்ப இதுல இருந்து நான் குத்தகை என்றா என்னன்னு சொல்ல போறோம். அப்ப குத்தகை என்றா என்ன என்றது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், வாசிச்சு கொள்ளுங்க. குறித்த காலப்பகுதியில் இனங்காணப்பட்ட சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமையினை, திருப்பி இருக்க வாசிக்கிறேன். குறித்த காலப்பகுதியில் இனங்காணப்பட்ட சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமையை குத்தகை விற்பனையாளரால் குத்தகை கொள்வனவாளருக்கு பரிமாற்றம் செய்யும் உடன்படிக்கை, அதாவது பிரதி பயனை எதிர்பார்த்து பரிமாற்றம் செய்யும் உடன்படிக்கை அல்லது பகுதி அளவிலான ஒரு உடன்படிக்கையை தான் என்னன்னு சொல்றோம், குத்தகை என்று சொல்ல போறோம். அப்ப இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனங்காணப்பட்ட சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை. அடுத்த விஷயம் நான் என்ன இனங்காணப்பட்ட சொத்தண்டா என்ன என்றதை சொல்ல வரேன். அதுக்கு முதல் குத்தகை என்றால் என்ன, அந்த இனங்காணப்பட்ட சொத்தினை இப்போதைக்கு ஒரு சொத்தன்று நினைச்சு கொள்ளுங்க. ஒரு உதாரணமா ஒரு பவுசரோ இல்லாட்டி ஒரு ஜேசிபி மெஷினோ ஏதாவது ஒன்று நினைச்சு கொள்ளுங்க. ஒரு இனங்காணப்பட்ட சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமையை யார் கொடுக்க போறேன், குத்தகை விற்பனையாளர். யாருக்கு கொடுக்க போறேன், குத்தகை கொள்வனவாளருக்கு. என்னத்தை எதிர்பார்த்து கொடுக்க போறேன், ஒரு பிரதி பயனை எதிர்பார்த்து. பிரதி பயனா என்ன, அதாவது குத்தை கட்டணம், அது காசா இருக்கலாம், காசுக்கு சமனான வேறு விஷயங்கள்னு டோட்டல் தான் பிரதி பயன் என்று சொல்றோம், கன்சிடரேஷன் என்று சொல்லி சொல்றது. பிரதி பயனை எதிர்பார்த்து கொடுக்கிற இரண்டு தரப்பினர் இருக்கணும் குறைஞ்சது. யார், குத்தகை விற்பனையாளர் குத்தகை கொள்வனவாளருக்கு இடையில ஏற்படுத்திக் கொள்ற உடன்படிக்கை அல்லது பகுதி அளவிலான ஒரு உடன்படிக்கை. இதுக்கண்டு தனியாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளலாம், அல்லது வேறொரு உடன்படிக்கையில ஒரு பகுதி அளவில் சொல்லி இருந்தாலும் இதை நாங்கள் குத்தகையா வரைவிலக்கணப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப குத்தகை என்றால் என்ன, குறித்த காலப்பகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு, சரியா, குறித்த காலப்பகுதிக்கு இனங்காணப்பட்ட சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமையை, அந்த சொத்தை பயன்படுத்துறதுக்கான உரிமையை யார் கொடுக்க போறேன், குத்தகை விற்பனையாளர் குத்தகை கொள்வனவாளருக்கு பிரதி பயனை எதிர்பார்த்து செய்யும் உடன்படிக்கை அல்லது பகுதி அளவிலான உடன்படிக்கையை தான் குத்தகை என்று சொல்ல போறோம். அப்ப இதுல இருந்து குத்தகை என்ன SLFRS 16ல சொல்லி இருக்கிற வரைவிலக்கணம் இதுதான். சரியா? அடுத்தது குத்தகை என்றதை பார்க்க முதல் குத்தகை என்னென்று பார்த்துனாங்க, ஒரு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்றாங்க. அதாவது ஒரு சொத்தை நான் பாவிக்கிறதுக்கு நான் உனக்கு தாரேன், நீ எனக்கு காசு தான், ரெண்டு உடன்படிக்கை வருது. அப்ப அந்த ஒப்பந்தத்துல அது குத்தகையா SLFRS 16 பிரயோகிக்க முடியுமான்னு பாக்குறதுக்கு 3 நிபந்தனை பூர்த்தி செய்யப்படும். சரியா? அப்போ ஒரு ஒப்பந்தம் வருது, அந்த ஒப்பந்தத்துல குத்தகை இருக்கா இல்லையா, அதாவது SLFRS 16 நாங்க பயன்படுத்தலாமா
பயன்படுத்த இயலாதா என்றதுக்கு 3 நிபந்தனை பூர்த்தி செய்யப்படணும். முதலாவது, இனங்காணப்பட்ட சொத்தினை பயன்படுத்துவதற்கு 2 உரிமை காணப்படும். யாருக்கு? அதாவது இனங்காணப்பட்ட சொத்தை பயன்படுத்த போறவர் யாரு? குத்தகை கொள்வனவாளர். அவர்தான் அந்த இனங்காணப்பட்ட சொத்தினை பயன்படுத்துவதற்கு 2 உரிமை காணப்படும். அப்ப முதலாவது என்ன தெரியுது உங்களுக்கு? இனங்காணப்பட்ட சொத்துன்ற ஒரு விஷயம் இருக்கணும். சரியா? 2வது, கணிசமான எதிர்கால பொருளாதார நலனை பெற்றுக்கொள்ளுதல். அந்த இனங்காணப்பட்ட சொத்தினை பயன்படுத்துறதால கிடைக்கக்கூடிய கணிசமான பொருளாதார நலனை குத்தகை கொள்வனவாளர் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். 3வது, இனங்காணப்பட்ட சொத்தை நேரடியா பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்கணும். சரியா? அப்ப 3 விஷயம் இருக்கும். ஒரு ஒப்பந்தம் வருது, அந்த ஒப்பந்தத்துல குத்தகை இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்க போறோம்? இனங்காணப்பட்ட சொத்து ஒன்று இருக்கும். அந்த இனங்காணப்பட்ட சொத்துல இருந்து கிடைக்க போற கணிசமான பொருளாதார நலனை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். 3வது, அந்த இனங்காணப்பட்ட சொத்தை நேரடியா பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும். இப்ப நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க போறோம். என்ன இனங்காணப்பட்ட சொத்துண்டா என்ன, கணிசமான எதிர்கால பொருளாதார நலன், அடுத்தது நேரடியாக பயன்படுத்தல் என்னன்றதை பார்க்க போறோம். அப்ப முதலாவது பார்க்க போறோம் என்ன, இனங்காணப்பட்ட சொத்தண்டா என்ன. இனங்காணப்பட்ட சொத்தண்டா என்னன்னு பார்க்க போறோம். குத்தகை ஒப்பந்தத்துல குறிப்பிடப்பட போன்ற சொத்து தான் இந்த சொத்தா இருக்கும். 2 பேருக்கு இடையில ஒப்பந்தம் வருதுன்னா எந்த சொத்தை பயன்படுத்த கொடுக்க போறீங்களோ அதுல குறிப்பிடப்பட போன்ற சொத்து தான் அது. அது எப்படி இருக்கணும்? குத்தகை காலத்துல மாற்று சொத்தாக பதிலீடு செய்வதற்கான உரிமை குத்தகை விற்பனையாளருக்கு இல்லாத போது அச்சொத்தானது இனங்காணப்படணும். அப்ப இனங்காணப்பட்ட சொத்து அல்லது மாறி சொல்ல போனா சொத்து ஒன்று எப்ப இனங்காணப்படணும்? குத்தகையில SLFR 16 சொல்றாங்க, மாற்று சொத்தாக பதிலீடு செய்வதற்கான உரிமை குத்தகை விற்பனையாளருக்கு இருக்கக்கூடாது. அதை மாற்று சொத்தாக பதிலீடு செய்வதற்கான உரிமை. உங்களோட வீடுகள்ல உங்களோட அப்பா அம்மாவும் உங்களோட அண்ணன் தம்பி யாரும் ஃபைனான்ஸ் கம்பெனில லீசிங்குக்கு மோட்டார் பைக்கோ ஆட்டோவோ ஏதாவது ஒரு வாகனம் வச்சிருந்தாங்கன்னா அவங்க குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. குத்தகை கம்பெனி இடையில திடீரென்று ஒரு கிழமைக்கு உங்களோட வாகனத்தை தாங்க நான் பயன்படுத்தி போட்டு தாரன் என்று கேட்க இயலாது. விளங்குதா? அப்ப உங்களுக்கு பயன்படுத்த தந்ததை இடையில அவங்க கேட்க இயலாது. ஒரு தாங்க நான் பயன்படுத்தி தாரேன். அதுதான் என்ன, மாற்று சொத்தாக பதிலீடு செய்வதற்கான உரிமை குத்தகை விற்பனையாளருக்கு இருக்கக்கூடாது. அதுதான் என்ன, இனங்காணப்பட்ட சொத்து. அப்ப இனங்காணப்பட்ட சொத்துன்னா என்ன, குத்தகை காலத்துக்கு இடையில மாற்று சொத்தாக பயன்படுத்துறதுக்கான உரிமை குத்தகை விற்பனையாளருக்கு இல்லாத போது அச்சொத்தானது இனங்காணப்பட வேண்டும் என்று நியமம் சொல்லுது. அப்ப தெளிவா விளங்கி இருக்கும். மாற்று சொத்தா பதிலீடு செய்ய முடியாது. அப்ப இடையில ஃபைனான்ஸ் கம்பெனி தண்ட பாவனைக்காண்டி ஒரு தாங்க பயன்படுத்தி தாரேன்னு கேட்க இயலாது. அப்ப என்ன இருக்கு, உங்களுடைய அந்த சொத்து இனங்காணப்படவும் இனங்காணப்பட்ட சொத்து என்று ஐடென்டிஃபைட் அசெட்ஸ் என்று நாங்கள் சொல்ல இயலும். சரியா? அடுத்தது, சொத்தினை நேரடியாக பயன்படுத்துவதற்கான உரிமை. அப்ப சொத்தினை நேரடியாக பயன்படுத்துறதுக்கான உரிமை என்னண்டா, சிம்பிளா சொன்ன போனா எப்படி பயன்படுத்தணும், எந்த நோக்கத்துக்காண்டி பயன்படுத்தணும். இப்ப நீங்க உங்களை குத்தகை கம்பெனியில ஒரு மோட்டார் பைக்கை லீசிங்ல எடுத்திருக்கீங்கன்னா நீங்க எங்க போகணும் எங்க வரணும்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். யாரை பார்க்க போகணும், அதுல சாமான ஏற்றிட்டு போறீங்களா, ஆக்களை ஏற்றிட்டு போறீங்களா, எந்த நோக்கம், அதை யார் தீர்மானிக்கணும்? நீங்க தான் தீர்மானிக்கணும். குத்தகை கொள்வனவாளர் எப்படி பயன்படுத்தணும், எப்படி எந்த நோக்கத்திற்காண்டி பயன்படுத்தணும் என்றதை யாருல சார்ந்து இருக்க போகுது, குத்தகை கொள்வனவாளர்ல. அப்ப குத்தகை கம்பெனி சொல்லலாது நீ இவ்வளவு தூரத்துக்குள்ள ஓடணும், இதுக்கு அங்கால போகக்கூடாது அப்படி என்று குத்தகை கம்பெனி சொல்ல இயலாது. அப்படி என்ன, நேரடியா பயன்படுத்துறதுக்கு உரிமை இல்லை என்று அர்த்தம். அப்ப நேரடியா பயன்படுத்த உரிமை இருக்குன்னா என்ன அர்த்தம், நீங்க அந்த குறிப்பிட்ட இனங்காணப்பட்ட சொத்தை எப்படி பாவிக்கணும், எந்த நோக்கத்துக்கு பாவிக்கணும் என்றதை நீங்க தான் முடிவு செய்யணும். அதாவது குத்தகை கொள்வனவாளர் தான் முடிவு செய்யணும். அப்படி இருந்தா அந்த சொத்தை நாங்க நேரடியா பயன்படுத்துறதுக்கு உரிமையை கொண்டிருக்கணும் என்றது அர்த்தம். கணிசமான பொருளாதார நலனை பெற்றுக்கொள்ளுதல் என்றா என்ன, நான் இந்த ஸ்லைட்ல போட இல்லை, குறிப்பிட்ட அந்த இனங்காணப்பட்ட சொத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பெரும் பகுதி அந்த குத்தகை கொள்வனவாளருக்கு உரிமையுடையதா இருக்கணும்.
இப்போ உதாரணமா ஒரு வாகனத்துல குத்தகைக்கு எடுத்திருக்காங்க, அதாவது குறிப்பிட்ட இடத்துல இருந்து குறிப்பிட்ட இடத்துக்கு பொருட்களை கொண்டு போய் இறக்குறதுக்கு. அதுல 1000 பொருட்களை ஏற்றக்கூடிய கொள்ளளவு இருக்கைக்குள்ள அந்த குத்தகை விற்பனையாளர் சொல்லுது, நீங்க அதுல 500 பொருளை தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்றாருங்க. ஆனா அந்த பொருளுக்கு பதிலாக வேற என்னத்தையும் ஏத்தலாம், என்ன சாமானையும் ஏத்தலாம். ஆனா அந்த அரைவாசி இடத்துக்கு தான் நீங்க சாமான ஏத்தணும்னு சொன்னா, அப்ப அங்க கிடைக்கக்கூடிய பொருளாதார நலன் நிறுவனத்துக்கு குறைய போகுது. அப்ப அப்பைக்குள்ள கணிசமான பொருளாதார நலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியம் அங்க இல்லாம போகுது. சரியா? அப்பைக்குள்ள அதை நாங்க குத்தகையா சொல்ல இயலாது. அப்ப 3 நிபந்தனையும் பார்த்துருக்கேன். என்ன விஷயம் உண்டு, அதாவது இனங்காணப்பட்ட சொத்து இருக்கணும். அடுத்தது இனங்காணப்பட்ட சொத்துல இருந்து கணிசமான பொருளாதார நலனை பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது சொத்தினை நேரடியாக பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்கணும். இந்த 3 விஷயங்களும் இருந்தா தான் குறித்த ஒப்பந்தத்துல குத்தகை இருக்குது. SLFR 60 நாங்க பிரயோகிக்க முடியும் என்று ஒரு முடிவுக்கு வரலாம். சரியா? இங்க நான் ஒரு உதாரண கணக்கு ஒன்று போட்டிருக்கேன். இந்த கணக்கு வடிவ வாசிங்க. கணக்கு என்ன, ஒரு சின்ன நிகழ்வு உண்டு. ஒரு பிரதேச செயலத்துக்கும் சன் கம்பெனிக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் கொண்டு வருது. அந்த ஒப்பந்தத்துல சில கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சொல்லி இருக்காங்க. அதற்காக வாசிங்க. முதலாவது 20 லோரிகளை 6 வருஷத்துக்கு சன் கம்பெனி பிரதேச செயலத்துக்கு வழங்கணும். என்ன நோக்கத்துக்காண்டி? கழிவுகளை அகற்றுறதுக்கு. அதாவது இப்போ உங்களோட கிட்டடியில் இருக்கிற பிரதேச செயலம் ஒன்று நினைச்சு கொள்ளுங்க. அவங்களுக்கு ஒரு குறித்த குத்தகை கம்பெனி, அது சன் கம்பெனின்னு சொல்லிட்டு அவங்க 20 லொரிகளை கொடுக்கணும் கழிவகற்றல் செயற்பாட்டுக்காக. லொரிகளானது சன் கம்பெனிக்கு உரிமையுடையதாகும். அப்ப அவருக்கு பிரதேச செயலத்துக்கு பயன்படுத்த தான் கொடுக்குறாங்க. தொடர்ந்தும் உரிமையை சன் கம்பெனி வச்சு இருக்குது. அடுத்தது பிரதேச செயலகமே கழிவுகளை அகற்றல் செயல்முறை எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். அதாவது பிரதேச செயலகம் தான் ஃபர்ஸ்டா எந்த ரோட்ல போய் கழிவுகளை அகற்றணும், அடுத்தது எந்தெந்த கழிவுகளை ஃபர்ஸ்டா ஏற்றணும், அந்த செயல்முறை எப்படி இருக்கணும்ன்றதை பிரதேச செயலகம் தான் தீர்மானிக்க போகும். சரியா? அடுத்தது சொத்துக்களை லொரிகளானது பயன்படுத்தப்படாமல் இருக்கைக்குள்ள பிரதேச செயலகத்துக்கு விட்டுட்டு போகணும். பிரதேச செயலகத்துக்குள்ள வச்சு இருக்கணும் என்று சொல்லுறாங்க. அடுத்தது பிரதேச செயலம் வேறு நோக்கத்திற்காக லொரிகளை பயன்படுத்த முடியும். அதாவது கழிவுகள் செயற்பாடுகள் தான் கொடுத்திருக்கு, ஆனா வேறு நோக்கங்களுக்காண்டி குறிப்பிட்ட அந்த லொரிகளை பயன்படுத்த இயலும் என்று அந்த ஒப்பந்தத்துல குறிப்பிட்டு இருக்காங்க. அடுத்தது பராமரிப்பு செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் போது அல்லது பழுது பார்த்தல் தேவை ஏற்படும் போது அதே மாதிரியான மற்றொரு லொரியினை சன் கம்பெனியானது பதிலீடு செய்ய வேண்டப்படுகின்றது. அப்ப சொத்தினை பதிலீடு செய்யலாம். எப்பைக்குள்ள மட்டும் பதிலீடு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. பராமரிப்பு சேவை, அதாவது சர்வீஸ் ஏதாவது செய்ய போகணும், அல்லது ஏதாவது ஒரு மெக்கானிக் ஒரு பிரச்சனை ரிப்பேரிங் வந்திருக்குன்னா மெக்கானிக் செட்ல கொண்டு போயிடுறது, அந்த டைம்ல மட்டும் வேறொரு லொரியை குறித்த கம்பெனி பதிலீடு செய்யலாம். மற்றும்படி பதிலீடு செய்ய இயலாது என்று சொல்றாங்க. கடைசியா சன் கம்பெனியானது 6 வருட குத்தகை கால பகுதியில் லொரிகளை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப 6 வருஷத்துக்கு லொரியை தந்து போட்டு இடையில கேட்க இயலாது என்று சொல்லி கண்டிஷன் போட்டிருக்காங்க. அப்ப கம்பெனி பிரதேச செயலத்துக்கு 6 வருஷத்துக்கு லொரியை கொடுக்குறாங்க. லொரியில உரிமை சன் கம்பெனிக்கு தான் எப்பயும் இருக்குது. மற்ற எப்படி அந்த ப்ராசஸ் நடத்தும், கழிவகற்றல் செயல்முறை செய்யணும்ன்றதை பிரதேச செயலகம் தான் தீர்மானிக்க போகுது. அடுத்தது லொரிகள் பயன்படுத்தாம இருந்தா பிரதேச செயலகத்துல விட்டுட்டு போகணும். அடுத்தது வேறு நோக்கங்களுக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. பராமரிப்பு சேவை மற்றது பழுது பார்த்தல் தேவை ஏற்படைக்குள்ள பதிலீடு செய்யலாம் என்று சொல்றாங்க. மற்ற 6 வருஷத்துக்கு இடையில லொரியை திருப்பித்தாங்க சன் கம்பெனி கேட்க இயலாது. இப்படி ஒரு 7 விஷயங்களை இந்த ஒப்பந்தத்துல போட்டிருக்காங்க. அந்த 7 ஒப்பந்த கண்டிஷன்ஸை இந்த ஒப்பந்தத்துல போட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன முடிவுக்கு வர போறோம்? குத்தகை, இந்த ஒப்பந்தத்துல குத்தகை இருக்கா இல்லையா? குத்தகை இருக்குதுன்ற ஒரு தீர்வுக்கு வரலாம். எப்படி? இந்த விடையை பாருங்க. தீர்மானம் குத்தகை குறித்த ஒப்பந்தமானது குத்தகை. இந்த ஒப்பந்தத்துக்கு நாங்க SLFR 60 பயன்படுத்த இயலும் என்றது முடிவுக்கு வரோம். இங்க இனங்காணப்பட்ட சொத்து இருக்குதா? இருக்குது. பதிலீடு செய்ய இயலாது. ஆனா குறிப்பிட்ட ஒரு தேவையில மட்டும் பதிலீடு செய்யறாங்க. இப்ப பழுது பார்த்தல் மற்றும் பராமரித்தலுக்காண்டி பதிலீடு செய்யறாங்க.
அப்ப அப்படி பதிலீடு செய்ய முடியும். அதாவது பதிலீடு செய்ய ஏலாட்டிக்கு தான் இனங்காணப்பட்ட சொத்து என்று சொல்றோம். அவர் எந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் பதிலீடு செய்கிறார்? பழுது பார்த்தலுக்கும் மற்றது பராமரிப்பு சர்வீஸுக்கு போட விடணும் என்றா மட்டும் வேறொருடைய இவங்களுக்கு கொடுக்க போறேன். அப்ப அந்த சந்தர்ப்பத்தை தவிர வேறொரு இடத்திலையும் அவர் திருப்பி தண்ட பயன்பாட்டிற்கு தான் அதை பயன்படுத்தி கொடுத்தாரனோ அல்லது அதை வாங்கிட்டு வேறொரு லொரிய தாரனோ அவர் அதை எடுக்க இல்லை. சரியா? அப்ப இதுல இருந்து என்ன செய்யுது? குறித்த சொத்து இனங்காணப்படுது. இடையில அவர் கேட்கல, பராமரிப்பு மற்றும் பழுது பார்த்தலுக்கான மட்டும்தான் பதிலீடு செய்தேன். ஆகவே அங்க அந்த சொத்து இனங்காணப்படுது. அப்ப நாங்க அதை இனங்காணப்பட்ட சொத்து அந்த 20 நூறிகளையும் சொல்லலாம். அடுத்தது, சொத்திலிருந்து நேரடியாக பயன்படுத்துவதற்கான உரிமை இருக்குது. எந்த நோக்கத்துக்கு பயன்படுத்தணும், எப்படி அந்த கழிவற்றல் செயல்முறை செய்யணும்ன்றது பிரதேச செயலகம் தான் தீர்மானிக்குது. அப்ப அதுல இருந்து நாங்க என்ன முடிவுக்கு வரலாம் என்றால், சொத்தினை நேரடியாக பயன்படுத்துறதுக்கான உரிமை பிரதேச செயலகத்துக்கு இருக்குது. அப்ப இதுல இருந்து நான் குத்தகை தான், இந்த ஒப்பந்தம் குத்தகை SLFR 16 நாங்க பிரயோகிக்க முடியும் என்ற தீர்மானத்துக்கு வரலாம். சரியா? இங்க பிரதேச செயலகம் மக்கள் நலனுக்காண்டி தொழிற்படுறதால இங்க கணிசமான பொருளாதார நலன் சம்பந்தமா நான் எதுவும் இங்க சொல்லவே இல்லை. சரியா? மற்றபடி அதை முழுக்க பாவிக்கிறேன், அந்த சொத்துல கொஞ்சம் பகுதியை தான் பாவிக்கிறேன், அது சம்பந்தமா எல்லாம் எதுவும் சொல்ல இல்லை. அப்ப இங்க இனங்காணப்பட்ட சொத்து ஒன்று வருது. அடுத்தது நேரடியாக பயன்படுத்துறதுக்கான உரிமையும் வருது. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன தீர்வுக்கு வரலாம்? இந்த ஒப்பந்தம் குத்தகை தான். அப்ப 3 நிபந்தனை இருக்குது. இனங்காணப்பட்ட சொத்து கணிசமான பொருளாதார நலனை பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது நேரடியாக பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்கணும். அப்ப குறித்த ஒப்பந்தத்துல இந்த 3 விஷயங்களும் இருந்தா நாங்க SLFR 16 பயன்படுத்தலாம் என்று சொல்லி நியமம் சொல்லுது. அப்படி இருந்தாலும் குறிப்பிட்ட 2 விஷயங்களுக்கு அங்கீகார விலக்களிப்பை இந்த நியமம் கொடுத்திருக்கு. அந்த 3 நிபந்தனை பூர்த்தி செய்யப்பட்டாலும் நாங்க இந்த குத்தகையா SLFR 16 பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றோம். 3 நிபந்தனை இருந்தா குத்தகைன்னு படிக்கிறாங்க. 3 நிபந்தனை இருந்தாலும் இப்ப நான் சொல்ல போற 2 விஷயங்களுக்கு நாங்க இந்த குத்தகை என்றதை பிரயோகிக்க இயலாது என்று நியமத்துல சொல்றாங்க. ஒன்று குறுங்கால குத்தகை, அதாவது பொதுவா 1 வருஷத்துக்கு உட்பட்ட குத்தகைகளுக்கு, குறுங்கால குத்தகைகளுக்கு நாங்க இந்த நியமத்தை பயன்படுத்த இயலாது. அங்கீகாரம் அளிக்கிறது 3 குறித்த ஒப்பந்தம் குத்தகையா இல்லையான்னு பார்க்கறதுக்கு 3 நிபந்தனையும் பார்த்தாங்க. அந்த 3 நிபந்தனை இருந்தாலும் இந்த 2 விஷயங்களுக்கு இந்த நியமத்தை நாங்க பயன்படுத்த இயலாது. முதலாவது, குறுங்கால குத்தகைகளுக்கு நாங்க இதை பயன்படுத்த இயலாது. அடுத்தது, குறைந்த பெறுமதியான லோ வேல்யூ அசெட்ஸுக்கு நாங்க இதை பயன்படுத்த இயலாது. அப்ப குறுங்கால குத்தகைகள் மற்றும் குறைந்த பெறுமதியான குத்தகைகளுக்கு நாங்க இந்த SLFR 16 பிரயோகிக்க முடியாதுன்னு நியமத்துல சொல்றாங்க. அப்ப குறுங்கால குத்தகைகள் அல்லது குறைந்த பெறுமதியான குத்தகைகள் வந்தா அதை என்ன செய்யணும்? எங்கட நிதிநிலைமை கூற்று, அதாவது நேர்கோட்டு முறையில அல்லது ஒரு பொருத்தமான அடிப்படையில முற்றுமடங்கிய லாப நட்ட அல்லது மற்றும் முற்றுமடங்கிய வருமான கூற்றுல செலவீனமா காட்டணும் என்று சொல்றாங்க. அப்ப குத்தகை 3 நிபந்தனை பூர்த்தி செய்யப்படுது. இந்த 2 குறுங்காலமா இருக்கிறதாலையும் மற்றது குறைந்த பெறுமதியுடையதா இருக்கிறதால நாங்க இதுல குத்தகை என்று பதிய இயலாது. முதலாவது விஷயம். அப்படி பதியாததால அப்ப அதுக்கு கொடுக்க போற கட்டணங்களை நாங்க என்ன செய்யணும்? நேர்கோட்டு முறையில அல்லது பொருத்தமான அடிப்படையில நாங்க லாபம் அல்லது நட்ட முற்றடக்க வருமான கூற்றுல செலவீனமா காட்டணும் என்று சொல்லி நியமத்துல சொல்றாங்க. அப்ப குறுங்கால குத்தகைகள் மற்றது குறைந்த பெறுமதியான குத்தகைகளுக்கு கொடுக்க போற கட்டணங்களை நாங்க என்ன செய்யணும்? நேர்கோட்டு முறையில அல்லது பொருத்தமான அடிப்படையில செலவீனமா இனங்காணலாம் என்று நியமத்துல சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது, குத்தகை காலம். குத்தகை காலம் என்ற என்னது? குத்தகை ரத்து செய்ய முடியாத காலப்பகுதி. 2 பேருக்கு இடையில உடன்படிக்க வருது. நான் குத்தகை இவ்வளவு காலத்துக்கு இந்த சொத்தை நான் பாவிக்க அனுமதித்தாரேன், நான் அதுக்கு பதிலாக காசு தான். அப்ப அந்த குறித்த காலப்பகுதியில குத்தகையை ரத்து செய்யப்பட முடியாத காலப்பகுதியை தான் குத்தகை காலம் என்று நியமத்துல சொல்லி இருக்காங்க. அப்ப குத்தகை காலம் என்னென்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். வரையறுக்கையில
இந்த குறிப்பிட்ட 2 விஷயங்கள் வந்து கொண்டிருக்கலாம். இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து குத்தகை காலம் என்றதை வெளிப்படுத்தலாம்னு சொல்றாங்க. என்ன 2 விஷயம்? குத்தகை நீடித்தல் தொடர்பான தெரிவு, மற்றது குத்தகை இடைநிறுத்தல் தொடர்பான தெரிவுகள். இந்த 2ஐயும் உள்ளடக்கி குத்தகை காலம் என்றா என்ன, குத்தகை காலம் எவ்வளவு வேண்டதை ஒப்பந்தத்துல சொல்லணும். அப்ப குத்தகை காலம் என்ன? குத்தகை ரத்து செய்யப்பட முடியாத காலப்பகுதி, கேன்சல் பண்ண இயலாது நான் குத்தகையை போட்டு. அப்ப அதுக்குள்ள 2 விஷயத்தை நாங்க உள்ளடக்கலாம். என்னது? ஒன்று குத்தகை நீடித்தல் தொடர்பான விவரம், அடுத்தது குத்தகை இடைநிறுத்தல் தொடர்பான விவரம். இந்த 2 விஷயங்களையும் நாங்க வந்து உள்ளடக்கி கொள்ளலாம் என்று நியமத்துல சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்த விஷயங்கள், குத்தகை என்ன, குத்தகை நியமத்தை வந்து எந்தெந்த விஷயங்களுக்கு பாவிக்க இயலாது, அடுத்தது வந்து ஒப்பந்தத்துல குத்தகை இருக்கா இல்லையான்றது இந்த 3 நிபந்தனை இருக்கணும் என்று பார்த்தாங்க. அடுத்தது 3 நிபந்தனை இருந்தாலும் சில விஷயங்களுக்கு அங்கீகார விலக்களிப்பு கொடுத்திருக்கு. குறைந்த பெறுமதியான சொத்துக்கள், குறுங்கால குத்தகை, இந்த 2க்கும் அங்கீகார விலக்களிப்பு கொடுத்திருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா குத்தகை காலம் என்றா என்ன. இவ்வளவு தான் நாங்கள் இந்த வீடியோல பார்த்த விஷயங்கள். அடுத்த வீடியோல குத்தகை கொள்வனவாளரின் ஏடுகள்ல கணக்கீட்டு பதிவுகள் என்னென்ன வரப்போகுதுன்றது சம்பந்தமா படிப்போம். அதுக்கு முதல் நீங்க அடுத்த வீடியோவை பெற்றுக்கொள்றதுக்காண்டி என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி.